நேயர்கள் வணக்கம். அருள் நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமக்கு வந்த துன்பங்களை பொறுத்து கொள்வதும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதும் தான் நல்ல தவ வாழ்க்கை. இதற்கான வழியே ஆலய தரிசனமும் ஆன்மீகமும். அந்த வகையில் இதோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக. கும்பகோணம் என்னும் ஊரை கோயில் நகரம் என்பார்கள். அந்த அளவிற்கு கும்பகோணத்தில் தடுக்கி விழுந்தால் திருக்கோயில்கள் என்பார்கள். அதே கும்பகோணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோயில்களில் ஒன்றே சூலமங்கலம் அலங்காரவல்லி உடனுறை கிருத்திவாகேஸ்வரர் திருக்கோயில். வாருங்கள், ஆலயத்தை சுற்றி பார்ப்போம். கும்பகோணம் தஞ்சாவூர் பேருந்து பாதையில் பாபநாசம் வட்டது ஐயம்பேட்டை மாற்று பாதையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சூலமங்கலம் என்னும் கிராமம் உள்ளது. இந்த சூலமங்கலம் கிராமத்தில் உள்ள திருக்கோயிலே அலங்காரவல்லி உடனுறை கிருத்திவாகேஸ்வர சாமி திருக்கோயில். இத்திருக்கோவில் 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாகும் என்பதை இக்கோவிலின் மகா மண்டபத்தின் தென்பகுதி சுவற்றில் காணப்படும் கல்வெட்டுக்கள் மூலமாக அறிய முடிகிறது. மேலும் பாண்டிய மன்னர்களில் ஒருவரான சுந்தர பாண்டியன் காலத்து கல்வெட்டுக்களும் உள்ளன. இத்திருக்கோவிலின் இறைவன் ஸ்ரீ கிருத்திவாகேஸ்வரர் கரிவுரித்த நாயனார் என்று அழைக்கப்படுகிறார். இறைவி அலங்காரவல்லி எனப்படுகிறார். வில்வமரமே இத்தலத்து தலமரமாகும். சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய இறைவர் குடியிருக்கும் இத்தல தீர்த்தம் சூல தீர்த்தம் எனப்படுகிறது. சூலமங்கலம் திருத்தலம் சமய குரவர்களான 4வரில் ஒருவரான திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் வைப்புத்தலமாக போற்றி இடம்பெற்றிருக்கிறது. கோவிலுக்குள் நுழைந்தால் நுழைவு வாயிலுக்கு இடப்புறம் 4½ அடி உயரமுள்ள சூலத்தேவர் இறைவனின் ஒரு சேவகராக கைகட்டி கண் நிலம் பார்க்க சமபங்க நிலையில் பவ்யமாக பணிந்து நிற்கும் கோணத்தில் காணப்படுகிறார். மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இந்த கிருத்திவாகேஸ்வரர் திருக்கோயில் கட்டப்பட்டதாக வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். யானையை தோலுரித்த சிவபெருமான் கஜசம்ஹார மூர்த்தியாக காட்சியளித்ததே இந்த திருத்தலத்தில்தான் என்ற சிறப்பு இந்த கிருத்திவாகேஸ்வரர் திருக்கோயிலுக்கு உண்டு. மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. வலப்புறம் அம்பாள் சன்னதி. மூலவர் சுயம்புலிங்கம் ஆதலால் கவசம் சாத்திய வானத்துடன் காட்சி தருகின்றார். வெளிச்சுற்றில் தட்சிணாமூர்த்தி, விநாயகர், சுப்பிரமணியர், மகாலட்சுமி, துர்க்கை,
சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள், பைரவர், சனி பகவான் சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலின் தல வரலாறு பல அரிய செய்திகளையும் இறைவன் அற்புதங்களையும் நமக்கு தெரிவிக்கின்றன. சப்த மங்கையர்களாகிய பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, மகேந்திரி, சாமுண்டி இவர்கள் பூஜித்த பெருமையால் சப்த சேத்திரங்கள் எனப்பட்ட 7 ஊர்களில் இதுவும் ஒன்று. அஸ்திர தேவர் வழிபட்டு திருவிழா காலங்களிலும் தீர்த்தவாரியிலும் தான் முதன்மையாக விளங்கத்தக்க வரத்தை இறைவனிடம் பெற்ற திருத்தலம். சூலத்தேவர் இத்தலத்து இறைவனை வழிபட்டு சுய உருவம் பெற்றார். எனவே இத்தலத்திற்கு சூலமங்கலம் என்ற பெயர் பெற்றது. முருகப்பெருமானுடைய சக்தி கௌமாரி இத்தலத்தின் இறைவன் கரிவுரித்த நாயனாரையும் இறைவி அலங்கார வல்லியையும் வணங்கி அருள் பெற்றார். யானையை வதம் செய்த கஜ சம்ஹார மூர்த்தியாக கரிவுரித்த நாயனராக காட்சியளித்த தலம் இந்த சூலமங்கலம் தலம். இப்படி ஏராளமான அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க இந்த சூலமங்கலம் திருக்கோயிலில் சப்தஸ்தான திருவிழா, சிவராத்திரி, திருவாதிரை, ஆடிப்பூரமாகியவை மிக முக்கியமான திருவிழாக்களாகும். இந்த சூலமங்கலம் அலங்காரவல்லி உடனுரை வாகீஸ்வரரை தரிசனம் செய்து திருவருள் பெற்றவர்கள் ஏராளம் என்று இங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். இறைவனிடம் என்ன வேண்டுவது, எப்படி வேண்டுவது, எந்த வகையில் நன்றி சொல்வது என்பது நமக்கு தெரியாது. அருட்பாடல்கள் இதற்காகத்தான் உதவுகின்றன. இசையோடு பாடி உருகினால் இறைவன் அருள்வான். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடல்கள் அரும் பெரும் தகவல்களை உள்ளடக்கியவை. என்றோ எழுதப்பட்ட அவை இன்றும் நமக்கு அரும் தமிழ் சுவையுடன் அற்புதமாக நாம் வாழ நல்ல வழி காண்பிப்பதுடன் பல வரலாற்று தகவல்களையும் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு பாடல் இறைவனுடைய தெய்வத்தன்மை என்ன என்பதை முழுவதுமாக விளக்கி கதிர்காமத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை பற்றிய மற்றொரு அற்புதமான தகவலையும் சொல்லக்கூடிய பாடல் இது. அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் இளையனும் வாழ எனது முள் ஓடி வர வேணும்
மகபதியாகி மறுவும் பலாரே மகள் களி கூறும் வடிவோனே வனமுறை வேடல் அருளிய பூஜை வனமுறை வேடல் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே செககன சேகு தகுதிமி தோதி திமியன ஆடும் மயிலோனே செககன சேகு தகுதிமி தோதி திமியன ஆடும் மயிலோனே செககன சேகு தகுதிமி தோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவானே பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே இருநில மீதில் எளையனும் வாழ எனது முள் ஓடி வர வேணும். நமது வழக்கப்படி பாடலின் பிற்பகுதிக்கு விளக்கத்தை பார்த்துவிட்டு முற்பகுதிக்கு செல்லப் போகின்றோம். பாடலோட பின்பகுதியில் கதிர்காம திருத்தலத்தினுடைய வரலாறு என்ன என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். அதை சொல்லி முடித்துவிட்டு பாடலின் முற்பகுதியில் தெய்வத்தன்மை என்பது என்ன, தெய்வம் எங்கெங்கே உரைகின்றது, அதனுடைய இருப்பிடங்கள் எல்லாம் சொல்கின்றோம் அல்லவா, அது என்ன என்ன நிலையில் இருக்கின்றன, நமக்கு எப்படி தெரிகின்றது, நாம் எவ்வாறு அந்த தெய்வத்தன்மையை அனுபவிக்க வேண்டும் என்பதையும் இந்த பாடலின் முற்பகுதியில் சொல்லுகின்றார். நமது வழக்கப்படி பாடலின் பிற்பகுதி தேவேந்திரன், அவனுக்கு வலாரின்னே பேரு, அவ்வளவு பெரிய தேவேந்திரனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய முருகாங்கிறார். காரணம், தேவேந்திரன் சூரபத்மாதி அவுணர்களால் துயரப்பட்ட பொழுது அந்த அவ்வளவு துயரங்களையும் தீர்த்து அருளிய ஹே முருகப்பெருமானே, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. வள்ளுவர் வாக்கு, தமிழ் வேதம்னு சொல்கின்றோம் அல்லவா. தேவேந்திரன் அவ்வளவு துயரங்களையும் தீர்த்ததன் காரணமாக மிகவும் மகிழ்ச்சியுடன் அங்கே முருகப்பெருமானிடம் இருக்கின்றானாம். மகிழ் களி கூறும் வடிவோனே, அடுத்த வரியிலேயே வனமுறை வேடன் அருடைய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே. தமிழ்நாட்டு வரலாறுகளில் முதல் 7 வள்ளல், இடையேழு வள்ளல், கடையேழு வள்ளல், 21 வள்ளல்கள் சொல்கின்றோம் அல்லவா. அதில் இடையேழு வள்ளல்களில் ஒருவர் அந்திமான் என்பவர். அந்த அந்திமானுடைய வரலாறு இந்த வனமுறை வேடன் அருடைய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே என்கின்ற இந்த பாடலில் அமைந்திருக்கிறது. ஒரு சமயம் முருகப்பெருமான் இருக்கின்றார், வேலாயுதம். இதோ இந்த இடத்தில் பிரம்மதேவன். பிரம்மதேவனுக்கு அப்போ கொஞ்சம் அகம்பாவம். ஒருவேளை அந்த பிரம்மதேவனுடைய சிருஷ்டி அல்லவா நாமெல்லாம், அதனால்தான் நமக்கும் அப்பப்போ அகம்பாவம் தலை நீட்டி விடுகின்றது போல் இருக்கிறது. பிரம்மதேவருக்கே அங்கே கர்வம். அவருக்கு தவறு இல்லையா? முருகப்பெருமான் அந்த அகம்பாவம் தீருவதற்காக பிரம்மதேவனை பூமியில் வேடனாக பிறக்கச் செய்தார். அந்த வேடனுடைய பெயர் அந்திமான் என்பது. அந்த அந்திமான்னு சொல்லக்கூடிய வேடன் பிப்பலாத முனிவரிடம் உபதேசம் பெற்று 6 எழுத்து மந்திரம்னு சொல்கின்றோம் அல்லவா. 6 எழுத்து மந்திரம்னா ச ர ப ந ப ப, சரவண பவ என்பது. சட்டக்ஷர மந்திரம் என்பார் பாம்பன் சுவாமிகள். எப்படி நாம் சாப்பிட்றோம், தூங்குறோம், என்னெல்லாமோ செய்கின்றோம் அல்லவா. இவ்வளவு செய்தாலும் சாப்பிட்டோம், எல்லாம் தூங்கினோம், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் யாராவது ஒருவராவது ஒரு 10 நிமிஷம் நல்லா மூச்சு விட்டேன் சொல்கிறோமா? காரணம், அது நம்முடைய உணர்வே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதல்லவா மூச்சு விடுவது. அதுபோல இந்த 6 எழுத்து மந்திரத்தை அவ்வளவு அனுபவபூர்வமாக சொல்லிக் கொண்டிருப்பவர்களாம். அந்த அந்திமான் என்பவன் அதன் காரணமாகத்தான் பிப்பலாத முனிவரிடம் சரவண பவ என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பெற்று அதையே சொல்லி 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 கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமான் திருவருளால் ஒரு உயர்ந்த சக்கரவர்த்தியாக மாறினான். தமிழக வரலாற்றில் 7 வள்ளல்களில் ஒருவனாக அந்திமான் எனும் திருப்பெயரை அடைந்தான்.
அப்படிப்பட்ட அந்த வேடன் செய்த அந்த பொறியை மகிழ்ந்த முருகா என்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த தகவலை சொல்கின்றார். பாடலின் அடுத்த பகுதியாக நாம் பார்க்கக்கூடியது இறைவனுடைய அந்த தெய்வீகத்தன்மை அது என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். என்ன நேர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சிகள், திருப்புகழ் பாடல் அனைத்தும் உங்கள் உள்ளத்திற்கு அமைதி தரும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.